எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சேர்த்து வச்சுருக்க இந்தியாவிலேருந்து காசு எண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது எவ்வளோ தேரும் பார்ப்போமா? எல்லா ஒரு சின்ன ஞாபகத்தாக தான் எவ்வளோ தேருதுன்னு எண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தம் 10 ரூபா கணக்கு எடுத்துக்குவோம். அப்போதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே தனியாக வச்சுக்கலாம். சரியா? ஓகே. அதாவது இதை இப்போ ஏன் எண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு போக போகிறோம். ஸோ இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம்ல, அதுக்கு தான். 5. ஆமாம், இப்போவே தயார் பண்ணி வச்சுக்குவோம். எதுக்கு சேர்த்தோம்? எதுக்கோ சேர்த்தோம், அவ்வளோதான். இப்போ எதுக்கோ செலவழிக்க போகிறோம். பிளான்லாம் கிடையாது லைஃப்பில், எல்லாம் வருது போகுது. அதே மாதிரி வேலைக்கு வந்தோம், வேலையை முடிக்க இருந்துட்டு நம்ம முடிச்சுட்டு கிளம்புறோம். சூழ்நிலைகள் எண்ணிட்டு சொல்கிறேன். சரியா? 1 ரூபா காயினா நம்ம எண்ணிட்டோம். 1 ரூபா காயின் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். இப்படி தான் இருக்கும் 1 ரூபா காயின். சரி, 1 ரூபா காயின் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இது 50 பைசா. அதாவது 2 காயின் சேர்ந்தால் தான் 1 ரூபா கணக்கு வரும். சரியா? அதுக்கப்புறம் இந்த காயின், அதாவது 2 காயின். இது 4 காயின் சேர்ந்தா 2 காயின் சேர்ந்தால் தான் 50 பைசா. அதாவது இதோட லெவலுக்கு வரும். அப்போது 4 காயின் சேர்த்தா தான் 1 ரூபா கணக்கு. இதையும் எண்ணி பார்த்துருவோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மான் படம் போட்டிருக்கு. ஐயோ, இது பில்டிங் படம். 50 பைசா. ஏன்னா இங்கே வேறு பேர் சொல்லுவாங்க, கிராமு அப்படின்ட்டு. சரி, எண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக காசெல்லாம் எண்ணியாச்சு. எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோமா? 1 ரூபா காயின் ஒரு 150 தேருது. ஓகேவா? அப்புறம் இது 25, அது ஒரு 40 தேருது. இது 10 தேருது. பெட்டிக்குள்ளே பார்க்கும்போது நிறையா தெரிஞ்சுது, ஆனால் எண்ணி வச்ச கம்மியாக தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைமு இப்படிலாம் காயின்ன்றது. எண்ணியாச்சு. ஒரு 1.5 வருஷத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தது ஒரு 200 ரூபா தான்ப்பா, ரொம்பலாம் இல்லை. சரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை அப்படியே கடையில் மாற்றி என்ன